ஐநாத்தினி நாளைக்கான பிரமலை பார்த்தீங்கன்னா நிலா ரொம்பவே கோவமாக போயிட்டு ரூம் கதில் சாத்திக்கிறாங்க. அதை பார்த்துட்டு சேரன் பாண்டியன் எல்லாருமே ரொம்பவே பயந்து போகிறாங்க. அடுத்த சோழன் வராச்சுடா எதுக்காக நிலா இவ்வளோ கோவமாக இருக்குது, எதுக்காக அவனை டிவோர்ஸ் பண்ண சமைச்சிச்சுன்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. சோழன் ரொம்பவே கதறி அழுகிறாங்க. நிலா எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டானா, நாங்கள் 2 பேருமே இப்போ புருஷன் முன்னாடி கிடையாது, நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சுட்டோம்னா அதை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டம் அழுகிறாங்க. இதை பார்த்துட்டு சேரன் எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அடுத்து சேரன் நிலா கிட்ட எதா இருந்தாலும் பேசிக்கலாம் நிலா, இங்கேருந்து போகும்போது டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு தானே நிலா சொன்னேன், எதனால அவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு காரணம் கேட்குறாங்க. அப்போ நிலா கதறி அழுகிறாங்க. என்னை ஏமாத்தி என் வாழ்க்கையை அழிச்சிட்டாருன்னா, ஒருவர் சொன்ன பொய்யால இன்னைக்கு என் வாழ்க்கையே அழிஞ்சிருச்சுன்னா நான் கூட இவர் பண்ணதெல்லாம் மறந்துட்டு இவர் கூட சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்ணேன். ஆனால் எனக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் வாழ்க்கை இது மாதிரி வீணா பண்ணதுக்கு காரணமே இவர் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நான் என்னால் இவர் கூட சேர்ந்து வாழ முடியும், இப்படிப்பட்ட வாழ்க்கையே எனக்கு வேணாம், இதுக்கப்புறமே என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்லிட்டு நிலா அவங்க பேக் எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளில போகிறாங்க. அப்போ நிலா போகிறத எல்லாருமே சேர்ந்து தடுக்கிறாங்க. ஆனால் நிலா கொஞ்சம் கூட யோசிக்காம திரும்பி கூட பார்க்காம அந்த வீட்டை விட்டு வெளில போயிடறாங்க. சோழன் அதை பார்த்துட்டு கதறி அழுகிறாங்க. அடுத்த பாண்டியன் சேரன் எல்லாருமே சேர்ந்து பயங்கரமா திட்டுறாங்க. உன்னுடைய வாழ்க்கையை நீயே தாண்டா அழிச்சுக்கிட்ட, உன் வாழ்க்கை இது மாதிரி அழிஞ்சு போனது காரணமே நீ தான், அவங்க அவ்வளோ தூரம் மனசு மாதிரி உங்களோட வாழலாம் நினைச்சாங்க, கடைசி நிமிஷத்துல கூட உன் பொய்யால தான் உன் வாழ்க்கையை அழிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு சோழனை கோவப்பட்டு திட்டுறாங்க. சோழன் அதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. கடைசியா அந்த கான்ஸ்டபிளை பார்த்ததுனால தானா இந்த உண்மையை சொல்ல வேண்டியதாயிடுச்சு, இல்லைன்னா இந்த விஷயம் நிலாவுக்கு தெரிஞ்சிருக்காது, நானே அந்த விஷயத்த மறந்துட்டேனான்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறி அழுகிறாங்க. அடுத்து நிலா அவங்களுடைய ஃப்ரெண்டோடைய வீட்டுக்கு போறாங்க. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க, சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இந்த விஷயம் அவங்க அம்மா அப்பாவுக்கு கேள்விப்பட்டு நிலாவை தேடி வராங்க. நிலாவை உன்னை போயிட்டு நாங்கள் தப்பா நினைச்சு உன்னை வெறுத்து ஒதுக்கிட்டோமா, நிலாவுடைய அப்பாவோ நிலா கிட்ட உண்மையிலேயே நீ அந்த டிரைவரை நீ லவ் பண்ணி தான் வீட்டு விட்டு வெளில வந்துட்டேன்னு நினைச்சு உன் மேல இவ்வளோ கோவத்துல இருந்தோமா, ஆனா உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் பொண்ணு மேல எந்த தப்பு இல்லைன்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம், தயவு செய்து எங்க கூட வாமா, உனக்கு இந்த நிலைமை வேணாம், நாங்க இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பாக்குறாங்க. அந்த தாலியை அவங்க கிட்ட போய் கொடுத்துட்டு வந்துரு, இதுக்கப்புறம் உனக்கு அந்த வாழ்க்கையே வேணாம், நாங்களே உனக்கு நல்ல பெண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நிலாவோ எனக்கு இப்போதைக்கு எங்கேயுமே வர பிடிக்கல, என்ன தயவு செய்து இங்கேயே இருக்க விட்டுருங்க, பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை தேடிட்டு நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்துறேன் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறாங்க. நிலாவுடைய அப்பாவும் அம்மாவும் நிலா பேசுனது கேட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அங்கிருந்து திரும்பி போறாங்க. நிலா இருக்கிற இடம் தெரிஞ்சுக்கிட்டு சோழன் அந்த இடத்துக்கே வராங்க. நிலா கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. ஆனா நிலாவோ இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுத்தி பேசுறாங்க. இதுக்கு முன்னாடியாவது நீங்க என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இந்த உரிமையில வந்துகிட்டு இருந்தீங்க, ஆனா இப்போ என்னைக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சோ நீங்க யாரோ நான் யாரோ என்னை தேடி நீங்க எங்கேயுமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இதுக்கப்புறம் எனக்கு உங்க முகத்திலேயே முழிக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி பேசுறாங்க. என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் கட்டின தாலியை உங்க கழுத்துல தானே நிலா போட்டிருக்கீங்க, எதுவும் மனசுல ஆசையை வச்சுக்கிட்டு என்னை பிடிக்காத மாதிரி பிஹேவ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இது கேட்டதுமே நிலா ரொம்பவே கோவப்பட்டு இந்தாங்க நீ கட்டின தாலின்னு சொல்லிட்டு கழுத்துல இந்த தாலியை கழிட்டு சோழன் முகத்திலே எரிஞ்சுறாங்க. அதை பார்த்துட்டு சோழன் ரொம்பவே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. தயவு செய்து நிலா என்னை விட்டு போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சி கதறாங்க. அடுத்து அங்கே உள்ளவங்களை வேடிக்கை பார்க்கறத பார்த்துட்டு நிலா இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காதீங்கன்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு ரூம் கதெல்லாம் சாத்திடுறாங்க. அடுத்து நிலாவுடைய ஃப்ரெண்டு சோழனுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புறாங்க. சீக்கிரமாவே நிலாவுடைய மனசு மாறும், கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க, அது வரைக்கும் அவளை இது மாதிரிலாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எங்களுக்கும் இங்க இருக்கிறதுக்கு சங்கடமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோழனோ என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு சோழன் குடிச்சிட்டு வராங்க. அதை பார்த்துட்டு சேரன் எல்லாரும் சேர்ந்து பயங்கரமா கோவப்படுறாங்க. எதுக்குன்னா இது மாதிரிலாம் நடந்துக்கிற, கொஞ்ச நாள் பொறுமையா இரு, நிலா மனசை எப்படியாவது மாத்தின்னு கோவப்பட்டு திட்டுறாங்க. ஓ வாழ்க்கையை நீ அழிச்சிட்டு இது உடம்புக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டுறாங்க. ஒரு பக்கம் வானதி இந்த விஷயம் கேள்விப்பட்டு பாண்டியன் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. ஆனா பாண்டியனோ வானதி கிட்ட சொல்லிட்டு தானே என்ன போன வேற ஒரு கல்யாணம் பண்ணிப்பா சொல்லிட்டு போனேன், இப்பதுக்காக திரும்பி வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறாங்க. உங்க வீட்டு விஷயம் கேள்விப்பட்ட பாண்டியன் கேட்கும் போதே ரொம்ப வருத்தமா இருக்கு, நிலாக்கா வீட்டை விட்டு வெளில போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அதை பத்தி இதுக்கு நீ கேட்கறேன்னு சொல்லிட்டு வானதி கிட்ட பாண்டியன் பயங்கரமா கோவப்படுறாங்க.